ஹலோ. எல்லாருக்கும் வணக்கம். நான் வி வி விநாயகம் பேசுறேன். ம். ஷோலிங்கர், ராணிப்பேட்டை மாவட்டம். ம். ஸோ, இந்த வீடியோல வந்து நம்ம வந்து ம் பேச்சு பயிற்சி எப்படி செய்யறோம்? ஸோ, இது கூடவே அந்த ம் வார்த்தைகள ஓசையா பி பிரிச்சு தான் நம்ம செய்வோம். ஸோ, அத பத்தி தான் பேசப் போறேன். ஸோ, ம் போன வீடியோல வந்து நம்ம திக்கி பேசுறதுக்கு அந்த ம் காரணங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ, இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில காரணமா இருக்கலாம். ஆனா வந்து கண்டிப்பா மோர் தென் ஒரு ரீசன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ, ஒரு காரணம் மட்டும் இல்ல. ஸோ, அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்கள் இருக்கும். ஸோ, இந்த 5 அந்த அ காரணத்துக்கும் நம்ம வந்து நம்ம பண்ற இந்த ஸ்பீச் தெரப்பி வந்து அ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆ ஸோ இந்த பேச்சு பயிற்சி நம்ம எப்படி ம் பண்ணோம்னா, நம்ம ஒரு ஒ வாக்கியத்த நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ ஸோ உது உ உது உதாரணத்திற்கு, நான் இந்த உலகில் மிகவும் முக்கியமான ம் மனிதன். ஸோ ஸோ இந்த அ சென்டென்ஸ நம்ம யூஸ் பண்ணல. ஒரு பாசிட்டிவ் அ சென்டென்ஸ். பட் நம்ப எல்லாருமே இந்த சென்டென்ஸ் தான் வந்து யூஸ் பண்றோம். அ இத வந்து பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளா நம்ம வந்து சொல்லணும். இப்ப நான்ன்றது ஒரு ஓசை. அதாவது ஒரு இந்த எழுத்தோட சேர்ந்து வந்து வர்றது. இந்தல, இந்த ஸோ 2 ஓசை. உ உ உலகத்தில் வந்து உலகத்தில் 4 ஓசை. மிகவும்ல மிகவும் 3 ஓசை. முக்கியமானல முக்கிய முக்கியமான 5 ஓசை. மனிதன் வந்து மனிதன் 3 ஓசை. ஸோ நம்ம ஏன் இப்படி ம் ஓசையா சொல்லி நம்ம வந்து பயிற்சி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நம்ம திக்கும்போது வந்து நமக்கு ம் ஓசைகள் தான் நம்ம வந்து திக்குமே. இன்னொன்னு நம்ம அந்த சிந்தனை வேகத்த நம்ம க்கு கம்மி பண்ணோம்னா, இந்த வார்த்தைகளும் வந்து ஓசைகளா வந்து அ பிரிச்சு பேசணும்னா, நம்ம அந்த அந்த பேச்சின் வேகம் வந்து கம்மியாகும். இப்ப வந்து ம் நான் இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமான மனிதன். 5 செகண்ட் ஆச்சு. இதே வந்து நம்ம ஒரு ஓசையா பேசுனா, நான் இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமான மனிதன். ஸோ இ
இது ஒரு 15 செகண்டுக்கு மேல வந்து நமக்கு வந்து ஆகுது. ஸோ அப்பன்னா அந்த நம்ம பேச்சின் வேகத்த கம்மி பண்றது மூலமா நம்ம சிந்தனை வேகத்த நம்ம கம்மி பண்ணுவோம். ஸோ இனி இந்த நம்ம ஓசையா சொல்றப்ப வந்து நான், இந்த இந்த மாதிரி கரெக்டா சொல்லாம கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ராகமா நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் நம்ம அழுத்தமா நம்ம சொல்லுவோம். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம பாடி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட்டு 2 ஓசை வந்து நம்மளோட தலை வந்து மேலேயும் கீழேயும் ஆட்டுவோம். ஸோ இது ஸோ அடுத்தடுத்து வர ஓசை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு. லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு இந்த ஓசை யூஸ் பண்ணி நான் எப்படி பண்றேன்னு சொல்றேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம ஸ்பீச் தெரபி பண்ற நான் பண்ற வீடியோவை நான் ஃபுல்லாவே எடுத்து அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ வந்து மூச்சு காத்து கீழே குனிஞ்சு நல்லா சேர் மேல உட்காந்துட்டு கீழே குனிஞ்சு நம்ம எந்திரி சொல்லும். நம்ம வயிற்றுல உள்ள காத்து ஃபர்ஸ்ட் வெளில போயிடும். நம்ம மேல எந்திரி சொல்ல நம்ம நல்லா அந்த மூச்சு காத்த வந்து இழுத்து நம்ம வயிற்றுல ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு 3 செகண்ட்ல இருந்து ஒரு 5 செகண்ட் வந்து நம்ம ஹோல்டு பண்ணுவோம். மூச்சு காத்த வயிற்றுல ஹோல்டு பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஓசைகளை வந்து சொல்ல வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஓசை வந்து நான் சொன்னோம். அடுத்த ஒரு ஓசை நான் இந்த உலகத்தில் மிக முக்கியமான மனிதன். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்பீச் மெக்கானிசம் நம்ம சொன்னோம். ஸோ அடுத்து நம்மளோட பாடி லாங்குவேஜ் நம்ம வந்து யூஸ் பண்ணாம இருப்போம். ஸோ இது எல்லாமே ஸோ இந்த ஸ்பீச் தெரப்பிலே நம்ம வந்து வந்துடும். ஸோ அதனால நம்ம தலையை இப்படி பண்றோம். நம்ம லெஃப்ட் ரைட் மூவ் பண்றோம். ஸோ நம்ம இந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ண நம்ம ரெகுலராக நம்ம பேச இந்த 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 ஹெட் மூவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ அப்போ வந்து நம்ம திக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஸோ அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம்.